ஒரு ஒரு பெரிய பணக்கார தம்பதிகள். அவங்களுக்கு 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள். அவங்க பணம் நல்லா வசதியாக இருந்தாலும், நல்ல பிள்ளைய வளர்ப்பில் வரணும், நல்ல பிள்ளைகளா பேர் எடுக்கணும், உலகம்லாம் போற்றணும்னு ஒரு மனக்கோட்டை வைத்திருந்தாலும், அதை பயிற்சியிலே கொண்டு வந்தாங்க. நல்லா படிக்க வச்சாங்க. ஹிந்தி, இந்த என்சிசி போன்ற மாணவர்கள், இது ஸ்கவுட்ஸ் அண்ட் ரோவர்ஸ்லலாம் படிக்க வச்சுச்சு. எல்லா வகையிலும் பாட்டு, கச்சேரி எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே, பரதநாட்டியம் எல்லாமும் அந்த பிள்ளைகளும் கற்றுக்கொண்டார்கள். வளர வளர அவங்களுக்கு உலக பார்வை இருந்துச்சு. உலகத்தில் எப்படி இருக்காங்க, எது செய்கிறாங்கும்போது அந்த 2 குழந்தைகளுக்குமே ஈவு இரக்கம், தர்ம சிந்தனை, அற வாழ்க்கை மேற்கொள்ளணும்னு அவங்களுக்கு ஒரு இது ஏற்பட்டுச்சு. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, படிக்கும்போதே நிறைய பல கலைகளும் படித்து கொண்டார்கள், தேர்ச்சியும் பெற்றார்கள். இன்னும் அந்த உலகத்தில் எங்கெங்கே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது உலக பார்வை அவங்களுக்கு இருந்துச்சு. அதுபடியே இதை நல்லா பண்ணி நல்ல பொருள் வாங்கி சேவை செய்ய ஆரம்பித்தாங்க. முதல்ல தன்னுடைய ஊரில் சுத்தம் பண்ணாங்க. அப்புறம் யார் யார் கஷ்டப்பட்டாங்களோ உதவி செஞ்சாங்க. பண வசதியும் அவங்களுக்கு இருந்ததுனால தாராளமாக எங்கேயும் போய் தேவையான உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல பேர் இருந்துச்சு. உடனே அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அந்த கல்கத்தாவில் ஒரு கலாட்சேத்திர மடம் இருக்குது, சாரதான் பேரா என்னத்தில், அந்த இதில் போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா கலாச்சாரமும் கற்றுக்கிட்டாங்க. பிறகு கலாச்சாரத்தில் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் போய் உதவி செஞ்சாங்க. அங்கே நல்ல பேராயிடுச்சு. இந்தியா பூரா பரவிடுச்சு அவங்களுடைய பேர். எந்த ஊரில் இருக்கே அங்கே போய் 2 பேரும் போய் ஒரு மாதிரி ஜென்ஸு மாதிரி, ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி 2 பேரும் தான் போவாங்க. அங்கே அதுக்கு அரசாங்கமும் உதவி செஞ்சிச்சு. அப்போ டெல்லியில் ஒரு இடத்துல இந்த 2 பேருக்குமே ஒரு பரிசு கொடுத்தாங்க. ஒரு நல்ல பரிசெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக. அடுத்து அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அடுத்த நாட்டை பற்றி ஒரு ஆசை வந்துருச்சு. அங்கேயும் போய் நிறையா பழகணும், உதவி செய்யணும், பல மொழிகளை கற்றுக்கிட்டாங்க. நல்ல பேர் இருந்துச்சு. அதனால் அமெரிக்கா, ரஷ்யா அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் அங்கே என்னென்னா அந்த போர் நடக்கிற இடத்துல அகதிகளோ, நோயுற்றவர்களோ, காயம்பட்டவர்களுக்கோ நல்லா போய் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அவங்க கொஞ்சம் நர்சிங் எல்லாம் படிச்சிருந்தாங்க. அதை வச்சு போய் வேலை செஞ்சிட்ருந்தாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு இதுதான் வேணும், சாதாரண பெண் குழந்தை கல்யாணம் பண்ணி இருக்கிறதுக்கு இது நமக்கு ரொம்ப அருமையான பிள்ளைகள், நம்ம பேர் எடுப்பாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சு. இவங்க எல்லா நாட்டிலையும் போய் சண்டை நடக்கிற இடத்துலலாம் போய் ரொம்ப தைரியமாக அந்த நடந்த இடத்துல போய் நல்லது சொல்லி காயப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து விட்டு உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது உலகத்துக்கே ஒரு பேர் எடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஜோடி பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி உதவி செய்யுங்க, எல்லா இடத்துலையும் நுழைந்து செய்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற எல்லா இடத்துலையும் போகிறதுக்கான ஒரு இது கொடுத்துட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க, சீட் கொடுத்துட்டாங்க. எங்கேயும் போவாங்க. இமயமலை கூட ஏறுறதுக்கு பழகி ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஏற்பாடு இருந்துச்சு. நோபல் பரிசு இவங்க எதிர்பார்க்கல. ஆனால் இவங்க பல விதமான உதவிகள், மோசமாக இருக்கிற இடத்துல கூட நுழைஞ்சி வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு பேராயிடுச்சு. பிறகு நோபல் பரிசு பண்ணி வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா, அவங்களுக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் நீங்கள் வாங்கப்பா, அப்பா அம்மாவை கவனிப்பாங்கும்போது கூட அப்பா என்ன சொன்னாங்கன்னா, உங்களை காட்டிலும் ரொம்ப மோசமானவங்க அந்த போர்க்களத்தில் இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கும் வயசாகிடுச்சு 2 பேருக்கும். பேர் சுபா, சோபா 2 பேரும். அவ்வளோ ஒற்றுமை, அவ்வளவு சேவை, தொண்டு, உலக பேர் வாங்கிட்டாங்க. வீட்டுக்கு அப்பா அம்மாங்க ரொம்ப வயசாச்சு. எல்லாம் தள்ளாடி நடக்கும், இயலாமை இருந்துச்சு. போய் அப்பா அம்மாவுக்கு போய் நல்லா உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நோபல் பரிசு கிடைக்கிற இடத்துல அது யாராவது ஒரு வகையில் தான் நோபல் பரிசு பெறுவாங்க. இவங்க எல்லா வகையிலும் நோபல் பரிசு பெற்றதுனால மேலும் மேலும் அவங்களுக்கு புகழ் ஏற்பட்டதுப்பா. எங்கே பார்த்தாலும் இவங்களை தெரியாதவங்க இல்லை, நல்ல பேர். கடைசியில் அப்பா அம்மாவை நல்லா கவனிக்க வந்துட்டாங்க. சொந்த அப்பா அம்மாவை கவனிச்சிட்டு அப்பப்போ வீட்டில் இருந்தே நிறையா பேருக்கு புக்கான உதவி செய்ய, அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருந்தே
உதவி செய்ய, அனாதை ஆசிரமங்களுக்கு உதவி செய்ய இந்த மாதிரி இருந்ததுப்பா. அப்போ இந்த மாதிரி பிள்ளை இருக்கிறது வந்து எப்படி இருக்காங்க பாரு. நம்ம எதிர்காலத்தில் கல்யாணம் பண்ணி தான் இருக்கணும், குழந்தைய வேணும், பேரன் பேத்தி எடுக்கணும், ஒரு செல்வந்தர் கல்யாணம் பண்ணணும், காரில் போகணுங்கிற அந்த எண்ணமே இல்லாமல் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ பொதுவாக உயிர் வாழ்ந்தால் நமக்கு வந்து சிறப்பு என்னென்னா நல்ல பேர் வாங்குறதான். அந்த நல்ல பேர் வாங்கினதே அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷப்பட்டு அவங்களோட ஜாலியாக இருந்தாங்க. அப்போ பிள்ளை சொன்னாங்க, அப்பா நம்ம எல்லாருக்கும் உதவி செஞ்சது எங்களுக்கு எவ்வளோ திருப்தி, வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை தான் சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம உதவி செய்கிறது, தொண்டு செய்கிறது, சேவை செய்கிறது, அதனால் வந்த இவங்களுக்கு பெயர் கிடைச்சாலும் ஒரு பூர்ணமான நல்வாழ்வு வாழ்ந்துட்டாங்க. இது மாதிரி நம்மளும் ஏதாவது கல்யாணமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு பார்க்குற கஷ்டத்துக்கு துன்பத்துக்கு ஓரளவு இன்பம் எது இன்சொல்லால் கொடுக்கலாம். அதாவது வார்த்தையால் அன்பு செலுத்தலாம். அன்பாக பேசும்போதே அவங்களுக்கு ஒரு உதவி தான். உடல்னால் உதவி, போய் சேவை செய்கிறது, அவங்க உதவி சோறாக்கி வைக்கிறது, கஷ்டப்படுற குடும்பத்துக்கு போய், இல்லைன்னா உடலாலும் இன்சொல்லாலும் மற்றவங்களுக்கு தர்மம் செய்யலாம். அதாவது அவ்வளோதான்ப்பா. தர்மம் செய்யணும், உதவி செய்யணும், கருணை உள்ள இருக்கணும். அது மனித நேயம் முதல்ல இருக்கணும்ப்பா. மனித நேயம் தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம்.